வந்தவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு அலர்ஜி வந்து உடம்பு பூராவுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதே நேரத்துக்கு அவனுங்க ட்ரக் வேற கொடுத்துட்டானுங்க இல்லையா, அதனால ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கூட எப்படியாவது ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ வந்துட்டு விடுற மாதிரி இல்ல. இதை பாரு, இது எல்லாத்துக்கும் நீதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, சும்மா இருந்த என்ன நீதான் இப்படி சீண்டிருக்க அப்படின்னு சொல்லி அவளோட கையை கட்டி போடுறான். அப்படியே அவளை அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு வாட்டர் டப்ல இறக்கிறான். இறக்கின உடனே கொஞ்ச நேரத்துல உனக்கு போது எல்லாம் தெளிஞ்சிடும், அதுக்கப்புறமா வந்து படுத்து தூங்கு, உனக்கு ரொம்ப திமிர் பிடிச்சிருக்கு, அந்த திமிர் எல்லாம் குறையணும் அப்படின்னா பச்சை தண்ணியில நடுராத்திரி குளிக்கணும் அப்படின்னு சொல்றான். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போயிடுவடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இங்க அதே நேரத்துக்கு பெஸ்டியும் அவளோட புருஷனும் 2 பேரும் பதட்டமா இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன ஆயிருக்கும், ஏன் போனே எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் புருஷங்கார என்ன சொல்றேன்னா, நான் தான் நேற்று சொன்னேன்ல எங்க அண்ணன் மறுநாள் எந்த கிளப்ல இருப்பாருன்னு, அங்கதான் பார்க்க போயிருப்பா அப்படின்னும் போது அவ என் போனை எடுக்க